Greetings language enthusiasts. Welcome to Smart Kids English Learning through Tamil. நாம இப்போ A1 கோர்ஸ் தாங்க பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு A1 கோர்ஸ்ல லெசன் 10ல எதை பத்தி பார்க்க போறோம்னா நம்ம டே டு டே லைஃப்ல ரொம்ப தேவைப்படக்கூடிய நியூமரல்ஸ், அதாவது நம்பர்ஸ் கிளாஸ் தாங்க. ஏற்கனவே செகண்ட் லெசன்ல நியூமரல்ஸ் பத்தி நம்ம பார்த்துட்டோம். அதுல நம்ம விடுபட்ட சில டாபிக்ஸ், சில செக்ஷன்ஸ் தான் இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க போறோங்க. Students, additionally in this class we are going to learn about understanding numerals, understanding cardinal and ordinal number with examples, counting in English, counting in tens, using numerals in daily life, digital and analog formats, and lastly we are going to listen some useful sentences which demonstrate the use of numerals. Students, as always, mark your attendance in the comment box and get ready with your pen and paper. A1 கோர்ஸ்ல இது 10th லெசன். இதுக்கு முன்னாடி நடத்தின லெசன்ஸ் எல்லாம் நீங்க பார்க்கலனா ஐ பட்டன்லயும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் கொடுக்கிறேன், போய் பாருங்க. Learn English in the right order. Introduction to numerals. First நாம அதல பார்க்க போறது understanding numerals. Numerals are symbols used to represent numbers. நியூமரல்ஸ்ன்றது நம்பர்ஸை குறிப்பிட பயன்படும் குறியீடுகள், அதாவது symbols. In English, numerals are essential for various purposes including counting, telling time and expressing quantities. இங்கிலீஷ்ல எண்ணுதல், அதாவது கவுண்டிங்ஸ்க்கு, நேரத்தை குறிப்பிடுறதுக்கு, அது போலவே அளவுகளை வெளிப்படுத்த நியூமரல்ஸ் ரொம்ப முக்கியங்க. அதனால தான் நாம் இப்போ நியூமரல்ஸ் பற்றி இன்னும் டீப்பாக படிக்க போகிறோம். 1, 2, 3, 4, 5 இதெல்லாம் 1லிருந்து 5 வரைக்கும் இருக்கக்கூடிய நியூமரல்ஸ். 2. Understanding cardinal versus ordinal numbers. ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு cardinal and ordinal numbers பற்றி தெரியுமா? அப்படின்னா என்னன்னு தெரியுமா? ஓகே, நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். In the world of numbers, we encounter two important categories, cardinal and ordinal number. அதாவது cardinal number, ordinal numberனு ரெண்டு கேட்டகரிஸ் இருக்குங்க. இந்த ரெண்டு கேட்டகரிஸோட டிஃப்ரென்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். Cardinal numbers. Cardinal numbers represent quantities or how many of something there are. Quantitiesனா என்னங்க? அளவு, அளவை குறிப்பிடும் அல்லது அவற்றில் எத்தனை உள்ளது, அங்கே எவ்வளோ இருக்குது அப்படின்ற அந்த கவுண்டிங்கை சொல்லக்கூடிய ஒரு நம்பர் தான் இந்த கார்டினல் நம்பர். They answer the question how many. How manyனா எத்தனை இருக்குது அப்படின்ற கேள்விக்கு பதிலளிக்கக்கூடியதாக இருக்கும் இந்த கார்டினல் நம்பர். Let's consider the cardinal number 3. It tells us that there are 3 apples on the table. Here 3 represents the quantity of apples. உதாரணத்துக்கு 3ன்ற நம்பரை நாம கார்டினல் நம்பராக எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த 3 அப்படின்றது எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா, ஒரு டேபிளில் 3 ஆப்பிள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அங்கே 3 அப்படின்றது எதை சொல்லுது? குவான்டிட்டி, அங்கே எத்தனை இருக்குது அப்படின்றத சொல்ல வருது. இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். 1, 2, 3னா கார்டினல் நம்பர், ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட்னா ஆர்டினல் நம்பர். இன்னும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. Cardinal numbers are commonly used in various contexts such as counting objects, expressing quantities and telling measurements. பொதுவாக நாம் ஒரு பொருட்களை எண்றதுக்கு, அளவுகளை வெளிப்படுத்துறதுக்கு, அதே போலவே அளவுகளை சொல்கிறதுக்கு கார்டினல் நம்பர்ஸை நாம் யூஸ் பண்ணுறோம். இப்போ உங்களுக்கு கார்டினல் நம்பர்ஸ்னால் என்ன அப்படின்றது தெளிவாக புரிஞ்சிருக்கும். அடுத்தது நாம் ஆர்டினல் நம்பர்ஸ் பற்றி பார்க்கலாங்க. Ordinal number represent order or position in a sequence. Ordinal numberங்கிறது ஒரு சீக்வென்ஸில், அதாவது ஒரு வரிசையில் அதோட பொசிஷன் என்ன அப்படின்றத சொல்லும். அப்படி இல்லைன்னா அது எந்த ஆர்டரில் இருக்குது அப்படின்றத சொல்லும். They answer the question in what order. What orderனா எந்த வரிசையில் அப்படின்ற ஒரு கேள்விக்கு பதிலாக இருக்கும். இதுவே கார்டினல் நம்பர் என்ன கொஷினுக்கு ஆன்சராக இருக்கும்? How many, எத்தனை அப்படின்றது. இதே ஒரிஜினல் நம்பர் அப்படின்றது என்ன ஆர்டரில், எந்த வரிசையில் இருக்குது அப்படிங்கிற கேள்விக்கு பதிலாக இருக்கும். Let's take the ordinal number 3. If we say she finished in 3rd place, it indicates the position or order in which she finished. For example, நாம ordinal number 3rd எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு சென்டென்ஸ், she finished in 3rd place. இப்போ இந்த சென்டென்ஸில் 3rd place அப்படின்றது எதை சொல்ல வருது?
அவங்க எந்த பொசிஷனில் அந்த ஆர்டரில் அவங்க ஃபினிஷ் பண்ணாங்க அப்படின்றத சொல்லுது. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளில் நம்ம என்ன பார்த்தோம், 3 பார்த்தோம், அதாவது கார்டினல் நம்பருக்கு. இதுவே ஆர்டினல் நம்பர் 3 அப்படின்றது எதை மீன் பண்ணுது, பொசிஷன் அல்லது ஆர்டரை மீன் பண்ணுதுங்க. Ordinal numbers are used when describing rankings, positions or sequential order, such as in sport competitions, ranking or lists. அதாவது நம்ம டே டு டே லைஃப்பில் இந்த ஆர்டினல் நம்பர்ஸை நம்ம எங்கேயெல்லாம் யூஸ் பண்ணுறோன்னா, ஒரு ரேங்கிங், அதாவது அந்த தரவரிசை அல்லது பட்டியல்கள் போன்ற அந்த தரவரிசையை நம்ம சொல்கிறதுக்கு இந்த ஆர்டினல் நம்பர் யூஸ் பண்ணுறோம். எது எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அதிகமாக பார்த்தீங்கன்னா விளையாட்டு போட்டிகளில், அதாவது ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன்ஸில், அதே போலவே ரேங்கிங்ஸ்னால் எந்த ஒரு தரவரிசையில் எந்த ஒரு ரேங்க்கில் வந்திருக்காங்க அப்படின்றத சொல்கிறதுக்கு, அதே போலவே லிஸ்ட்டை கொடுக்கறதுக்கு, அந்த சீக்வன்ஸில் என்ன ஆர்டரில் இருக்குது அப்படின்றத சொல்கிறதுக்கு நாம் இந்த ஆர்டினல் நம்பர்ஸை அதிகமாக யூஸ் பண்ணுறோம். Here's a small comparison and a small recap for you students. Cardinal numbers indicate quantity, while ordinal numbers denote order or position in a sequence. Remember, cardinal numbers answer how many and ordinal number answer in what order. I hope you are clear so far. Is there any doubt? Please don't hesitate to ask me. We are here to help you. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் தயங்காமல் கேளுங்க, நாங்கள் அதை கிளாரிஃபை பண்ணுறதுக்கு காத்துட்டே இருக்கோம். Because understanding the distinction between cardinal and ordinal number is essential for effective communication in English. Practice using both types of numbers in various contexts to strengthen your numerical skills. Friends, இன்னைக்கு சீக்ரெட் ஆஃப் இங்கிலீஷ் மாஸ்டரி கோர்ஸ், அதாவது இந்த A1 கோர்ஸில் லெசன் 10ல் இருக்கும். இன்னும் நீங்கள் ஸ்மார்ட் கிட்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்கன்னா இப்போவே லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கிளாஸ் தொடர்ந்து பாருங்கள். நம்ம ஸ்மார்ட் கிட்ஸ் இங்கிலீஷ் லேர்னிங் த்ரூ தமிழ் யூடியூப் சேனலில் A1 கோர்ஸை தொடர்ந்து A2 கோர்ஸ், B1, B2, C1, C2 எல்லாமே பார்க்க போகிறோம். இதெல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் ஆல் த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், கவுண்டிங் இன் இங்கிலீஷ். ஸ்டூடெண்ட்ஸ், நாம் லெசன் 2லேயே கவுண்டிங் இன் இங்கிலீஷ் பற்றி தெளிவாக நம்ம பார்த்தாச்சு. ஜஸ்ட் ஒரு சின்ன ரீகேப் மாதிரி இதை நீங்கள் நினச்சிக்கோங்க. கவுண்டிங் 1 to 20. Learn to count 1 to 20, laying the foundation for further numerical expressions. 1லேருந்து 20 வரைக்கும் கவுண்ட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. அடுத்தது counting in tens. Practice counting by tens, a useful skill for expressing larger quantities. 10, 20, 30, 40, 50, 60, 70, 80, 90, 100. Using numerals in daily life. Telling time. Numerals are crucial for telling time both in digital and analog formats. Students, உங்களுக்கு digital formatனா என்ன இல்ல analog formatனா என்னன்னு தெரியுமா? ஓகே, அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். In telling time, digital format displays the time using numerals such as 9:30 AM. நாம் டைம் சொல்லும் பொழுது நியூமரல்ஸ் யூஸ் பண்ணி 9:30 AM சொல்லுவோம் இல்லையா, இது டிஜிட்டல் ஃபார்மேட்டுங்க. While analog format represents time using a clock face with hour and minute hands, such as 9:30. அதாவது 9:30 AM சொல்லாமல் 9:30 அப்படின்னு சொல்கிறது தாங்க analog format. Digital format is precise and commonly used in modern devices like smartphones, while analog format provides a visual representation of time and is often found in traditional clocks and watches. Digital formatங்கிறது துல்லியமாக இருக்கும், அதாவது ப்ரிசைஸ்னா துல்லியமாக இருக்கும்னு அர்த்தங்க. அதாவது 9:30 சொல்கிறதுக்கும் எவ்வளோ நிமிஷம் 9.30 அப்படின்னு துல்லியமாக சொல்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான். அண்ட் காமனாக நம்ம ஸ்மார்ட் ஃபோன்ஸில் இந்த டிஜிட்டல் ஃபார்மேட் தான் இருக்குங்க.
அதே போலவே அனலாக் ஃபார்மேட் அப்படின்றது ஒரு விஷுவல் ரெப்ரசன்டேஷன், அதாவது அந்த டைமை நமக்கு வந்து காட்சிப்படுத்தும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே போலவே இது நம்ம எங்கெல்லாம் நம்ம பார்க்கலாம் அப்படின்னா ட்ரெடிஷன், அது பழைய பாரம்பரியமான கடிகாரங்களில், கிளாக்ஸில் அல்லது வாட்சஸில் நாம் இந்த அனலாக் ஃபார்மேட்டை பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இட்ஸ் 3:30 ஆர் இட்ஸ் 3:30. ஃபர்ஸ்ட் 3:30 அப்படின்னு அந்த நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் டிஜிட்டல் ஃபார்மேட். செகண்டில் இருக்கக்கூடிய 3:30 அப்படின்னு இருக்கு இல்லையா, அது அனலாக் ஃபார்மேட். இப்போ உங்களுக்கு அனலாக் ஃபார்மேட்னா என்ன, டிஜிட்டல் ஃபார்மேட்னா என்ன அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா. நெக்ஸ்ட், எக்ஸ்பிரஸிங் ஏஜஸ். Numerals are used to express ages, birthdays and other chronicle information. வயசு, பிறந்த நாள், அதே போலவே குரோனிக்கல் ஆர்டர், அதாவது கால வரிசை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த தகவல்களை சொல்கிறதுக்கு நாம் நியூமரல்ஸை யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், I'm 25 years old. எனக்கு 25 வயது ஆகிறது. நெக்ஸ்ட், கவுண்டிங் ஆப்ஜெக்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஆப்ஜெக்ட்ஸை கவுண்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி உங்களோட நியூமரிக்கல் ஸ்கில்ஸை ரீஇன்ஃபோர்ஸ், அதாவது வலுப்படுத்துங்க, சரிங்களா. கவுண்ட் தி நம்பர்ஸ் ஆஃப் புக்ஸ் ஆன் தி ஷெல்ஃப். எப்படி கவுண்ட் பண்ணுவீங்க? 1 2 3 இப்படி கவுண்ட் பண்ணி உங்களோட நியூமரிக்கல் ஸ்கில்ஸை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க, சரிங்களா. அடுத்தது நம்ம நியூமரல்ஸை எங்கே அதிகமாக யூஸ் பண்ணுறோம்? டெல்லிங் ப்ரைஸஸ். Numerals are used to express prices when shopping or discussing monetary transactions. அதாவது ஷாப்பிங் செய்யும் போது அல்லது பண பரிவர்த்தனைகளை பற்றி நாம் பேசும் பொழுது, விவாதிக்கும் பொழுது அந்த விலையை வெளிப்படுத்த நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? இந்த நியூமரல்ஸை யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், தி ப்ரைஸ் இஸ் 100 rupees. இதனுடைய விலை 100 ரூபாய். Here are some useful sentences which demonstrate the use of numerals in your daily life. First sentence, I have 3 apples in my bag. என்னோட பேக்ல 3 ஆப்பிள் இருக்கு. My birthday is on 15th of July. என்னோட பிறந்த நாள் ஜூலை 15ஆம் தேதி. The bus arrives at 7 o'clock. பஸ் 7 மணிக்கு வரும். She bought 5 books from the bookstore. புத்தக கடையில், அதாவது புக் ஸ்டோர்ல இருந்து 5 புத்தகங்களை வாங்கினாள். I live on the 10th floor of the apartment building. நான் அடுக்குமாடி குடியிருப்புல 10வது மாடியில வசிக்கிறேன். The recipe calls for 2 cups of flour. இந்த ரெசிபியில், இந்த செய்முறையில் 2 கப்பு மாவு தேவை. My phone number is 5551234. என்னோட தொலைபேசி எண் 55511234. The train departs at 9:30 a.m. ரயில் காலை 9:30 மணிக்கு புறப்படும். Departsனா புறப்படும் அர்த்தங்க. Next, 9th sentence. There are 4 chairs around the table. மேசையை சுற்றி 4 நாற்காலிகள் இருக்கு. 10th, I have 2 siblings, an older brother and a younger sister. எனக்கு 2 உடன்பிறப்புகள் இருக்காங்க, ஒரு மூத்த சகோதரர் மற்றும் ஒரு தங்கை. Next, 11th sentence. The flight leaves at 9:45 in the evening. என்னோட விமானம், அதாவது நான் போகக்கூடிய விமானம் மாலை 4:45க்கு புறப்படும். 12th sentence. The meeting is scheduled for 10 a.m. tomorrow. மீட்டிங் நாளைக்கு 10 மணிக்கு ஸ்கெடியூல் பண்ணப்பட்டிருக்கு. Next, the price of the dress is 500 rupees. இந்த ஆடையின் விலை 500 ரூபாய். There are 7 days in a week. வாரத்தில் 7 நாட்கள் உள்ளன. 15th sentence. She received a score of 95 out of 100 on her exam. அவள் தேர்வில் 100க்கு 95 மதிப்பெண் பெற்றிருக்காள், எடுத்திருக்கான்னு அர்த்தம். ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நாம பார்த்த இந்த 15 சென்டென்சஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா யூஸ்ஃபுல்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி உங்கள் டே டு டே லைஃப் கான்வர்சேஷனில் நியூமரல்ஸ் யூஸ் பண்ணி பேசி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க.
இந்த நியூமரல்ஸை நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் நம்ம டே டு டே லைஃப்பில் குவான்டிட்டிஸ், அதாவது அளவுகளை பற்றி பேசும்பொழுது, டைமை பற்றி பேசும்பொழுது, டேட்டை பற்றி பேசும்பொழுது, அது போலவே மெஷர்மெண்ட்ஸ், அதாவது அளவீடுகளை பற்றி பேசும்பொழுது பயன்படுத்தலாம். Fantastic job, my dear learners. Congratulations to all to complete this 10th lesson successfully. இன்னைக்கு கிளாஸில் நாம் என்றது முதல் அளவை வெளிப்படுத்த வரைக்கும் நம்ம எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். Students, please practice all we learned today and also please practice these sentences in your daily English conversation. எங்களோட இந்த முயற்சியை நீங்கள் பாராட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஃபீட்பேக்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். Please share your feedback in the comment section. Also, please subscribe now to access a wealth of educational content designed to make your language learning journey enjoyable and effective. Our Smart Kids Learning English through Tamil is there to help you on practical phrases, grammar insights and cultural nuances which helps you to talk English as a professional. Thanks for watching. இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஸ்மார்ட் கிட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இன்னும் நீங்கள் நிறைய கற்றுக்கணும்னு நினைச்சிங்கன்னா இதில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணுங்கள், இல்லை சர்க்கிள் டச் பண்ணி சேனலை விசிட் பண்ணுங்கள். அங்கே உங்களோட இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெவலப் பண்ணுறதுக்கான வீடியோஸ் நிறைய காத்துட்டே இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, it's me Yamuna signing off. Take care. Happy learning.